வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 190 மில்லியன் வைப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் சோகம், உணவருந்திக் கொண்டிருந்த யுவதி திடீர் மரணம். புதுக்குடியிருப்பில் சடலம் மீட்பு, தீவிர விசாரணைகளில் போலீசார். முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு உரமானியமாக இதுவரை 190 மில்லியன் ரூபாய் வைப்பிடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்தை தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கையாக 10,800 ஹெக்டேரில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகிறது. 2025இல் சிறுபோக செய்கைக்காக உரமானியமாக இதுவரை 6,200 விவசாயிகளுக்கு 7,200 ஏக்கர் நிலப்பரப்புக்காக 190 மில்லியன் ரூபாய் வைப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய விவசாயிகளுக்கு அவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கமநல சேவை நிலையங்கள் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது. எவ்வாறு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்திருந்தார். யாழில் ஜோதியொருவர் திடீரென மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 8ஆம் கட்டி மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த சந்திரதாசா விதுஜம்மா என்ற 30 வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யுவதி நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்டு விட்டு இருந்த போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் முச்சக்கர வண்டி மூலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் இடைவெளியில் உயிரிழந்துள்ளார். பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதன்போது இதயம் செயலிழந்ததால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. கெஹலிய, ராயித, தாயசிறி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி நிதிய மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கெஹலிய ரம்புக்கவெல்ல, ராயித சேனாரத்னே, தாயசிறி ஜெயசேகர ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 12 பேரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிப்பதற்கு நீதிமன்றம் இரகசிய போலீசிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவாக்கத்தில் ஈடுபடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்தில் அங்கீகரித்த உயர்ந்தபட்ச தொகையையும் விட கூடுதலான தொகையை பெற்று மோசடி செய்துள்ளதாக குறித்த 12 பேரின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி இது குறித்த விசாரணைகளை ஒத்துழைப்பு வழங்கும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அரச வங்கிகளுக்கு கட்டளையிட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் இளம் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று இன்று மாலை மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்தில் இளம் குடும்பஸ்தரான 25 வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தைக்கு பின்புற பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மர்மமான முறையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி மேற்கு, சபரகமுவ, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு
பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.